நீட் தேர்வு முறையை அகற்றுவது தொடர்பாக வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற அனைத்து கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிக்கை அளித்து உரையாற்றிய அவர், நீட் தேர்வால் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி எட்டா கனியாகவே இருப்பதாக குறிப்பிட்டார். நீட் தேர்வுக்கு விலக்கு அளித்து 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன் வடிவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க மறுத்துவிட்டது. அதன் பிறகு மீண்டும் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிய சட்ட முன் வடிவுக்கும் ஒப்புதல் கிடைக்கவில்லை. நீட் விலக்கு மசோதாவை மத்திய அரசு நிராகரித்ததை இந்த அவையில் வருத்தத்துடன் கூறுவதாக குறிப்பிட்ட முதல்வர், நீட் விலக்கு பெறுவதற்கான எங்களது போராட்டம் தொடரும் என்றார். இதுகுறித்து விவாதிக்க வரும் 9ஆம் தேதி அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். இந்த சட்டமன்ற பேரவையில் 13/9/2021 அன்று தமிழ்நாடு மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை சட்டம் 2021 என்ற சட்ட முன்வடிவு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டும் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகும் மாண்புமிகு ஆளுநர் ஒப்புதல் வழங்கப்படாமல் மறுபரிசீலனை செய்திட திருப்பி அனுப்பப்பட்டது. 5/2/2022 அன்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு இந்த சட்ட முன்வடிவினை மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிமுகப்படுத்துவது தொடர்பான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு 8/2/2022 அன்று சட்ட முன்வடிவு மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இவற்றையெல்லாம் ஏற்காமல் நமது மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நமது நீட் விலக்கு சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவையில் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட வல்லுநர்களிடமும் கலந்தாலோசிக்கப்படும். மேலும் இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களிடமும் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் வரும் 9ஆம் தேதி அன்று மாலை தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட உள்ளது. அதில் நமது சட்டமன்ற கட்சி தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு இத்தருணத்தில் தங்கள் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.